அனைவருக்கும் வணக்கம். என்பிஎஸ் அவார்டு அன்பு விருது இன்று எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ரொம்ப மிக்க சந்தோஷமாக உள்ளது. நான் திருவள்ளூரில் தலைமை ஆசிரியராக 17 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை உன்னை அர்ப்பணி என்ற நோக்கத்தோடு டீச்சர் இஸ் த ஒன் ப்ரொஃபஷன் தட் கிரியேட்ஸ் ஆல் த ப்ரொஃபஷன் என்ற எண்ணத்தோடு அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக என் பணியை தொடங்கி 17 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பணியேற்று கொண்டு வருகிறேன். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல்ன்றதுனால அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் வகையில் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், ஒரு அறிவியல் சிந்தனையின் போது அவங்கக்கிட்ட செயல்பாடு ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன செயல்பாடு மூலம் பெரிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு வளர நான் ஊக்குவித்தேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது போல, முயற்சியை தளர விடாதீர்கள், தோல்வி உங்களுக்கு கிடையாது என்ற எண்ணத்தோடு நான் மாணவர்களை பல வகையில் ஊக்கப்படுத்தி போட்டிகளை முன்னேற்க வைத்தேன். அதில் சிறப்பாக வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியில் முதல் பரிசு பெற்றுள்ளேன். என் பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அடுத்தது இன்ஸ்பயர் அவார்டு சயின்ஸுக்காக நடத்தக்கூடிய நேஷ்னல் அளவில் நடத்தக்கூடிய போட்டிகளில் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மாணவர்களை ஊக்கப்படுத்தி 10,000 ரொக்க பரிசும் கிடைக்கப்பெற்று மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் மாணவர்களை தயார் செய்துள்ளேன். லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்துல் கலாம் சொன்னது போல் மாணவர்கள் எப்பவுமே லேர்னிங் கண்டினியூஸாக இருக்கணும். அதே போல் என்னோடய வாழ்க்கையிலையும் என்னோடய ஆசிரியர் பணியிலையும் அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கணும். எப்பவுமே லேர்னிங்க்கு ஒரு முடிவு கிடையாது. எஜுகேஷன் as a no process. So we have to achieve the students in higher level. மாணவர்களை வருங்கால இந்தியா உருவாக்குறதுக்காக அவங்கள அறிவியல் சிந்தனை அதிகமாக வளர செய்ய வேண்டும். அதுபோல் அப்துல் கலாம் சொன்னது போல் மரக்கன்றுகள் 10 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. அதுக்கப்புறம் விவேக் என்பவர் திரைப்பட நடிகர், அவர் 1 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. அதுபோல் நிறைய மரக்கன்றுகள் நட்டு நம்ம என்வைரன்மெண்ட்டுக்கு மிஷன் லைஃப் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாணவர்களை தயார் செய்துள்ளோம். விதைப்பந்துகள் மூலமாகவும் அதிகமான மரங்களை நட்டிருக்கோம் இங்கே திருவள்ளூரில். இதனால் எனக்கு சிகரம் தொடும் ஆசிரியர் சிறந்த பள்ளிக்கான விருது டாக்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்களிடம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பெறப்பட்டது. சென்ற ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைக்கப்பெற்றுள்ளேன். மேலும் இந்த அன்பு விருது பெற்றமை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதில் பல சாதனைகள் புரியணும்னு எனக்கு மேன்மேலும் உற்சாகப்படுத்துகிறது. மாணவர் நலன் கருதி இந்த ஆசிரியர் பணியை ஏற்றிருக்கேன். உயர் பதவியை கூட நான் அதை துறந்திருக்கேன். மாணவர்களுக்கு நல் வகையில் வழிபடுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி.